ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரை ரோஸ்ட் பாயில் கிச்சன். இன்றைக்கி நம்ம எஃப்ஆர்பி கிச்சனில் நண்டு மிளகு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை தாளிக்க எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் பெருசாக ஒன்று, சின்ன தக்காளி, மசாலா அரைக்க பெப்பர், அது கூட அரைக்க வெங்காயம், தக்காளி, உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, நண்டு. அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுருக்கோம். அதில் தாளிக்க தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், அதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட தக்காளியை சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி சேர்ந்து வதங்கிருச்சு. இதில் நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறைய சேர்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வாசனை வரும். மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் மிளகா பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம பெப்பர் கிரேவி தான் பண்ண போகிறோம். பெப்பர் ஆட் பண்ண போகிறதுனால கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். இந்த நண்டு வேகிறதுக்கான அந்த தண்ணி இது. தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா வெந்துடும். இது கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததும் மூடி வச்சு மூடிடுங்க. இது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம சைடில் பெப்பர் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். சைடில் இன்னொரு அடுப்பு பற்ற வச்சு அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பரை வறுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்பூன் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா படப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ ஈஸியாக பவுடர் ஆகும், நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இது வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்ச மிளகை சேர்த்துக்கிறோம். ஆற வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பெப்பரை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு ஒன்றும் பாதியமாக இந்த பெப்பர் அரைஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்குங்க. இதை இப்போ நண்டு வெந்துருச்சு, அதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்குங்க அதில். இப்போ இந்த நண்டை தண்ணி ஊற்றி இந்த பெப்பரை மிச்சத்தையும் கழுவி ஊற்றிக்கிறோம். இதை ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு பெப்பர் அதில் ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். நல்லா காரமாக, உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும் நண்டு கிரேவி. இன்னும் 2 மினிட்ஸில் இந்த நண்டு கிரேவி ரெடி ஆகிடும். நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நண்டு கிரேவி நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுவையான நண்டு மிளகு கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.